செல்மிஷ வேலையில் ஈடுபட்ட மாமனாரை அடக்கிய மருமகள். இந்த கதையில நீங்க எதிர்பாராத பல ட்விஸ்ட்கள் இருக்கு. இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். அவள் பெயர் வெண்ணிலா. திருமணமான 2 ஆண்டுகளை அவள் தன் கணவனின் வீட்டை ஒரு நரகமாகவே உணர்ந்தாள். வெளியுலகத்திற்கு அவர்களின் பங்களா வசதியையும் மகிழ்ச்சியையும் பறைசாற்றினாலும் அதன் 4 சுவர்களுக்குள் வெண்ணிலா அடைபட்டு தினம் தினம் சித்திரவதையை சந்தித்து வந்தாள். இந்த துயரத்தின் தொடக்கம் குழந்தை பேறு இல்லாததுதான். மருத்துவர்கள் மூலம் யார் காரணம் என்று அறியவும் சிகிச்சை பெறவும் அவள் போராடினாள். ஆனால் அவளது கணவனும் மாமனார் மாமியாரும் அதற்கு சம்மதிக்கவே இல்லை. உனக்குத்தான் குறை இருக்க வேண்டும் என்று தீர்ப்பெழுதி அவளை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தனர். வெண்ணிலாவின் கணவன் ரவி ஒரு சைக்கோவாக மாறினான். சாதாரணமாக பேசிக் கொண்டிருப்பவன் திடீரென எந்த நேரத்திலும் ஆக்ரோஷம் அடைவான். ரவியின் கோபத்தின் உச்சம் வெண்ணிலாவை கயிறுகளால் கட்டி போட்டு சவுக்கால் அடிப்பதுதான். வெண்ணிலா எவ்வளவு கதறினாலும் அவளது மாமனார் மாமியார் அறையை தாண்டி அவளது அழுகுரல் வராதது போல் நடந்து கொண்டனர். அவர்களுக்கு அவளது துயரம் ஒரு பொருட்டே இல்லை. வெண்ணிலா கொடுமை அனுபவிக்கும் நேரங்களில் மாமனாரின் செயல் இன்னும் கீழ்த்தரமானதாய் இருக்கும். ரவி ஆபீஸ் போனதும் அவளை காப்பாற்றுவதாக சொல்லி உள்ளே வரும் அவர் கயிற்றை அவிழ்க்காமல் அவளை வைத்து செல்மிஷ வேலைகளை செய்வார். இவை அனைத்தும் மாமியாருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் இருவரும் தங்கள் மகனுக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக வெண்ணிலாவை இந்த வீட்டுக்குள் ஒரு அடிமை போல பூட்டி வைத்திருந்தனர். வெளி உலகை தொடர்பு கொள்ள அவளுக்கு சிறிதும் அனுமதி இல்லை. இருந்தும் பக்கத்து வீட்டில் தனிமையில் வசித்து வந்த சுதீஷ் என்ற இளைஞன் அவளது ஒரே ஆறுதலாக இருந்தான். இவளது அழுகுரலும் வீட்டில் நடக்கும் சலசலப்புகளும் அவனது காது கேட்ட அவன் மெல்ல அவளிடம் பேச்சு கொடுத்தான். வெண்ணிலா தன் துயரங்களை அவனிடம் கொட்டினாள். சுதீஷ் அனுதாபத்துடன் அவளை கவனித்துக் கொண்டான். ஒரு நாள் மாமியார் அவளது கணவனிடம் குழந்தை பற்றி மீண்டும் சண்டையிட்ட போது ரவியின் கோபம் முழுக்க வெண்ணிலா மீது திரும்பியது. அவள் கட்டப்பட்டு மீண்டும் அடி வாங்கினாள். அதன் பிறகு மாமியாரும் மாமனாரும் அறைக்கு வந்து இன்னும் எத்தனை நாள் தான் எங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க என்று கேட்டு அவளை பலமாக தாக்கினர். அடுத்த சில நாட்களில் சுதீஷ் அவளிடம் பேசிக் கொண்டிருப்பதை மாமியார் பார்த்து விட்டார். விளைவு வெண்ணிலாவின் உடலில் தாங்க முடியாத காயங்களை ஏற்படுத்தியது. ஒரு வார காலம் அவள் படுத்த படுக்கையாக இருந்தாள். இந்த சம்பவம் வெண்ணிலாவின் மனதின் கடைசி நம்பிக்கையையும் கொன்றது. இனி இங்கு வாழ்வதில் அர்த்தமில்லை, சாவதை விட பழிவாங்குவதுதான் சரியான முடிவு என்று தீர்மானித்தாள். காயங்கள் ஆறிய பிறகு சுதீஷ் அவளிடம் மன்னிப்பு கேட்டு இனி உனக்கு உதவ நான் தயார், ஒரு திட்டம் இருக்கின்றது என்றான். வெண்ணிலா சம்மதித்தாள். அவள் மனதில் உதித்திருந்த கோரமான திட்டம் சுதீஷின் யோசனையுடன் இணைந்து மேலும் விரைப்படைந்தது. வெண்ணிலா எதிர்பார்த்த நாளும் வந்தது. ரவி அலுவலகம் சென்றிருந்தான். மாமனார் மாமியாரோ வெளியூர் சென்றிருந்தனர். அன்றைய நாள் வீட்டுக்குள் சுதந்திர காற்றை சுவாசித்தாள். ஆனால் அது அவளது இறுதி தயாரிப்புகளுக்கான அமைதி மட்டுமே. தன் பழிவாங்கும் திட்டத்தின் முதல் படியாய் ரவிக்கு போன் செய்தாள். என்னடி திடீர்னு கூப்பிட்ட என்று கேட்ட அவனிடம், ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உன் அம்மா அப்பாவுக்கு குழந்தை வேணும்னா என்ன போட்டு அடிக்கிறீங்க? அதுக்கு நீந்தானே முழு காரணம். அத ஒத்துக்கிறதுக்கு உனக்கு துணிச்சல் இல்ல என்று பேசினாள். ரவி டென்ஷன் ஆகி, இங்க அப்பாவும் அம்மாவும் இல்லங்கிறதுக்காக ஓவரா பேசியா? ஒரு உன்னை வீட்டுக்கு வந்து உன்னைய கொல்றேன் என்று கோபத்துடன் போனை கட் செய்தான். அவன் சொன்னபடி ஆபீஸில் இருந்து ஆத்திரத்துடன் புறப்பட்டு வீட்டுக்கு வரவிருக்கின்றான் என்பதை அவள் உறுதி செய்து கொண்டாள். இரவு 7 மணி இருக்கும். வீட்டிற்குள் இருள் சூழ்ந்திருந்தது. மாமனார் மாமியார் வர இன்னும் நேரம் இருந்தது. வெண்ணிலாவும் சுதீஷும் தங்கள் திட்டத்தை தயாராக வைத்திருந்தனர். சுதீஷ் ரவி உடனடியாக வந்துவிடக்கூடிய வாசலுக்கு அருகில் ஒளிந்திருந்தான். வெண்ணிலா சமையலறையின் கதவுக்கு அருகில் ஆயுதத்துடன் காத்திருந்தாள். சற்று நேரத்தில் கதவு பலமாக திறக்கப்படும் சத்தம் கேட்டது. ரவி கோபத்தில் மூச்சிறைக்க உள்ளே நுழைந்தான். வெண்ணிலா
எங்கடி இருக்க? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? என்னையே கேள்வி கேட்கிறியா என்று கத்திக்கொண்டே அவன் ஹாலுக்குள் வந்தான். அவள் அறையிலிருந்து வரவில்லை. ரவி கோபத்துடன் டைனிங் ஹாலை தாண்டி உள்ளே செல்ல முயன்றபோது சமையலறை பகுதியில் ஒரு அசைவு தெரிந்தது. இங்கதான் இருக்கேன் ரவி, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் வெண்ணிலா, குரலில் துளி பயமின்றி. ரவி தன் மனைவியின் குரலில் இருந்த அமைதியையும் தைரியத்தையும் கண்டு ஒரு கணம் தயங்கி திரும்பிய போது சமையலறையின் இருட்டிலிருந்து வெண்ணிலா தாக்கினாள். சுதீஷும் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்து ரவியின் தலையில் பலமாக கட்டையால் தாக்கினான். எதிர்பாராத அடியில் நிலை குலைந்த ரவி தடுமாறி கீழே விழ முயன்ற போது வெண்ணிலா ஓடி வந்து அவனை பிடித்து கீழே சாய்த்தாள். அவள் கண்களிலிருந்து வெறியை பார்த்த ரவி பயத்தில் உதற ஆரம்பித்தான். சுதீஷ், நீயா? இது என்ன என்ன நடக்குதுங்க என்று குளறினான். வெண்ணிலா தரையில் கிடந்த ரவியின் கழுத்தில் அழுத்தி, இதாண்டா நியாயம், நீயும் உன் குடும்பமும் என்ன கட்டி போட்டு வேடிக்கை பார்த்தீங்கல்ல, இன்னைக்கு நீ பண்றத நான் வேடிக்கை பார்க்க போறேன் என்று உருமினாள். சுதீஷ் ரவியை நகர விடாமல் அழுத்தி படித்து கொண்டான். இருவரும் சேர்ந்து ரவியின் வாயில் துணியை திணித்து உடலை வலுவாக கட்டினர். வெண்ணிலா, நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்ட ரவி, உனக்கு முழு தண்டனை கிடைக்கும் என்று முணுக முயன்றான். வெண்ணிலா ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு, நான் ஏற்கனவே தண்டனையை வாங்கிட்டேன் ரவி, இனி என் விடுதலைக்கான நேரம் என்றாள். அடுத்து நடந்த காட்சிகள் பயங்கரமானவை. இருவரும் சேர்ந்து ரவியை தாக்கி அவன் உயிரை போக்கினர். பின்னர் ரவியின் உடல் அப்புறப்படுத்தி அதை தங்கள் இறுதி திட்டத்திற்காக தயார்படுத்தினர். வீடு முழுக்க இருந்த இரத்த கரைகளை சுத்தம் செய்து கரியின் மனத்தை வீட்டில் பரப்பினாள் வெண்ணிலா. எல்லாம் சரியாக திட்டமிட்டபடி முடிந்தது. சரியான நேரத்தில் மாமனாரும் மாமியாரும் உள்ளே வர வெண்ணிலா தன் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை தொடங்கினாள். வீட்டிற்குள் நுழைந்த மாமியார், வீடே ஒரே மனமா இருக்குதே, என்னடி சமைச்ச என்று கேட்க, மாமியாரிடம், உங்களுக்காகத்தான் இன்னைக்கு கறி சமைச்சிருக்கேன், வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று இருவரையும் ஆசையாய் கரம் பற்றி உட்கார வைத்தாள். ஊர் சுற்றிய களைப்பில் இருந்த இருவருமே ஆர்வத்துடன் சாப்பிட ஆரம்பித்தனர். மாமனார், இன்று என்ன கறி இது? ருசி வித்தியாசமா இருக்குதே, மிகவும் நல்லா இருக்கு என்று கூறி திருப்தியுடன் மேலும் மேலும் சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பாடு நடந்து கொண்டிருக்கையில் மாமியார் கேட்டாள், என்ன இவ்வளவு நேரமாகியும் இன்னும் உன் புருஷனை காணுமே? இந்த கேள்விதான் வெண்ணிலா எதிர்பார்த்தது. அவளது முக பாவனைகள் மாறின. குரலில் பயங்கரமும் கோபமும் தாண்டவம் ஆடியது. உன் பையன் இனிமே வரமாட்டான் என்று அலறினாள். என்ன உருமுகிற, பைத்தியமா நீ என்று மாமியார் கேட்க, வெண்ணிலா எழுந்து போய் மாமியாரின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள். இத்தனை நாளைக்கு நீ என்ன அடிச்சதுக்கு இதுதான் உனக்கு பரிசு என்றாள். நடந்ததை புரிந்து கொண்ட மாமியார், என் பையனை என்ன செஞ்சடி, உண்மையை சொல்லு என்று பதறினாள். அந்த நிமிடம் வெண்ணிலா ஒரு அரக்கியை போல் உருமினாள். நீங்க இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அது ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ இல்ல, உங்களோட அருமை மகன்தான். அவன் ஆத்திரத்துல வீட்டுக்கு வந்தப்ப நான் அவனை கதையை முடிச்சிட்டேன். அதையே கறியாக்கி உங்களுக்கு விருந்தா வச்சிருக்கேன். நீங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டது அவனைத்தான். உண்மையின் அதிர்ச்சியில் மாமனாரும் மாமியாரும் தாங்கள் உண்ட உணவை டேபிளிலேயே வாந்தி எடுக்க தொடங்கினர். வெண்ணிலா அவர்களை சற்றும் கண்டு கொள்ளவில்லை. இன்னும் பயப்படாதீங்க, நீங்க செய்த கொடுமைங்களுக்கு நீங்க அதிகம் கவலைப்பட விட மாட்டேன். நீங்க சாப்பிட்ட உணவுல நான் விஷம் கலந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நிம்மதியா செத்து போவீங்க என்றாள். மரண பீதியில் இருவரும் சத்தம் போட முயல அவர்களுக்கு மயக்கம் வர ஆரம்பித்தது. வெண்ணிலா உடனடியாக அங்கிருந்து வெளியேற தயாரானாள். இந்த இடத்தில் ஒரு வினாடி கூட தங்கக்கூடாது என்று முடிவு செய்து வீட்டை பூட்டிவிட்டு கதவில் பெரிய பூட்டை மாட்டினாள். வெளியே அவளுக்காக காத்திருந்த சுதீஷுடன் இணைந்து அவனது காரில் ஏறி இரவோடு இரவாக அந்த மாநிலத்தை விட்டு கிளம்பி தூரத்தில் இருக்கும் ஒரு ஊரில் புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். வெண்ணிலாவின் பழி அக்குடும்பம் அவளை ஆழ்த்திய நரகத்தை விட கொடூரமானதாய் முடிந்தது. அவள் தன் துயரத்தில் இருந்து ஒரு கொலைக்காரியாக விடுதலை பெற்றாள். இதோட இந்த கதை முடியுது. இதுல வெண்ணிலா எடுத்த முடிவு சரிதானா? அவளோட மனசை மாத்தின அந்த விஷயங்கள் அவளை ஒரு கொலைக்காரியா முழுமையா மாத்திருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து see you in the next video. Bye friends.